ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து எலெக்ஷன், அதாவது வந்து பிஎம் எலெக்ஷனுக்காக வந்து 19ஆம் தேதி நடைபெறுது. அதுக்கு வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன விதிமுறைகள், எப்படி நடந்துக்கிடணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான அப்டேட்டட்ஸ் வந்து உங்களுக்கு உடனே வரும். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து செய்தி வெளியீடு எண் 605 நாள் வந்து நேற்றுக்கு தேதி 16/4/2024 என்ன செய்தி வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ்நாடு மக்களவை பொது தேர்தல் 2024 மற்றும் 233 விளவன்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு. விளங்கோடில் மட்டும் இடைத்தேர்தலும் நடைபெறுது, அதையும் பார்த்துக்கோங்க. வாக்குப்பதிவு டேட் என்னைக்கு அப்படின்னா வந்து 19/4/2024 காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும். சரி, ஓகே. இதில் வந்து 17/4/2024 அன்று, அதாவது இன்று மாலையிலிருந்து 17/4/2024 அன்று மாலை 6 மணி முதல் வாக்குப்பதிவு முடிவடையும் வரையில், அதாவது வந்து 19/4/2024 வரை, இன்று மாலையிலிருந்து வெள்ளிக்கிழமை மாலை வரை இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுது. 1951ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதி சட்டப்பிரிவு 126 கீழ் இந்த விதிமுறைகள் பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்று மாலையிலிருந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அமலுக்கு வருகிறது. ஓகேயா? தேர்தல் தொடர்பான யாரொரு பொதுக்கூட்டத்தையோ ஊர்வலத்தையோ யாரும் ஒருங்கிணைக்கவோ நடத்தவோ அல்லது அவற்றில் பங்கேற்கவோ கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து தேர்தல் பிரச்சாரம் பரப்புரை எல்லாமே வந்து இன்று மாலையோட முடிவடையுது. அதுதான் நம்பர் 1. அதுக்கப்புறம் வந்து யாதொரு தேர்தல் விவகாரத்தையும் திரைப்படம், தொலைக்காட்சி, எஃப்எம், ரேடியோ, வாட்ஸ்அப், இப்போ வந்து ஆடெல்லாம் போடுறாங்க தெரியுமா, அதே மாதிரி வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் இந்த மாதிரிலாம் வரும்ல, அந்த மாதிரி எந்த இதுவுமே வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் போடுறது எதுவுமே வந்து இன்றைக்கி மார்னிங்க்கு அப்புறம் இருக்கக்கூடாது. இதுதான் வந்து 2வது ரூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பொதுமக்களின் எந்த ஒரு நபரையும் ஈர்க்கிற வகையில் யாதொரு இசை நிகழ்ச்சி அல்லது யாதொரு திரையரங்கம் செயல்படாது. எந்த இசை நிகழ்ச்சியும் எந்த மூவிஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது எவ்வித ஏதேனும் பிற கேளிக்கை, அதாவது கேளிக்கை பொழுதுபோக்கு வந்து எதுவுமே நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அங்கே உள்ள பொதுமக்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ நாள் வந்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. இந்த 2 days வந்து மக்கள் வந்து யோசிக்கிறதுக்கான டைம், யாருக்கு வந்து ஓட் போடலாம் அப்படிங்கிறத வந்து யோசிக்கிறதுக்கான டைம் அப்படின்னு சொல்கிறது தான் இப்படி சொல்லுவாங்க. 1951ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவம் சட்டப்பிரிவு 126(2) படி 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம், இவை இரண்டையும் சேர்த்தும் கூட விதிக்கப்படும். இந்த ரூல்ஸை வந்து யாராவது மீறினா இந்த மாதிரி வந்து 2 ஆண்டு சிறை தண்டனை, அப்படி இல்லைன்னா அபராதம், இல்லை 2மே சேர்த்தும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தொகுதி வெளியே இருந்து அழைத்து வரப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி நிர்வாகிகள், கட்சி பணியாளர்கள் முதலியோர், இவங்க அரசியல்வாதியும் சரி, அந்த கட்சி பணியில் இருக்கிறவங்களும், அந்த தொகுதிகளின் வாக்காளர் அல்லதோர், அதாவது வந்து அந்த தொகுதிக்கு வாக்கு அளிக்க இயலாதவங்க, வாக்கு அளிக்கிற மக்களை தவிர மற்ற யாருமே வந்து அந்த தொகுதியில் இருக்கக்கூடாது. எல்லாருமே அந்த தொகுதியை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து 4வது ரூல்ஸ். ஸோ யாருமே வந்து கட்சி பணிக்காகவோ இல்லை அவங்க அந்த அரசியல் பிரமுகரோ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தொகுதியை விட்டு மற்ற தொகுதியில் போய் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கல்யாண மண்டபம், சமுதாய கூடம், தங்கும் விடுதிகள், விருந்தினர் இல்லம் ஆகிய இடங்களில் வெளியாட்கள் யாரேனும் தங்கி உள்ளனரா என்று கண்டறியப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதர் பர்சன்ஸ் யாருமே கல்யாண மண்டபம் இந்த மாதிரி வந்து பிளேஸில் பொதுக்கூட்டத்தில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பப்ளிக் பிளேஸில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்ட நட்சத்திர பேச்சாளர் உட்பட வாகன அனுமதிகள், அதான் இப்போ வந்து ஒவ்வொரு கட்சிக்குமே வந்து ஒரு நட்சத்திர பேச்சாளர் வந்து பங்கேற்பாங்க.
பெரிய ஸ்டார்ஸ் அவங்கெல்லாம் வந்து பங்கெடுத்து அவங்களுக்கு சார்பாக வந்து இவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க. அவங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ண வெஹிக்கிள்லாம் இருக்கும்ல, அது எதுவுமே வந்து இன்று மாலை 6 மணிக்கு அப்புறம் வந்து செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மக்களவை தேர்தலுக்கான ஒவ்வொரு வேட்பாளருக்கும் வாக்குப்பதிவு நாளன்று வாகன அனுமதி பின்வருமாறு. அதாவது வந்து அவங்க ஓட் போடுறதுக்கான என்னென்ன வாகனம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது மக்களவை தொகுதி முழுவதும் அவரது சொந்த பயன்பாட்டிற்கு ஒரு வாகனம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. தேர்தல் முகவரின் பயன்பாட்டிற்கான மக்களவை தொகுதிக்கு ஒரு வாகனம் மற்றும் மக்களவை தொகுதியில் அடங்கியுள்ள ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளுக்காக தேர்தல் முகவர் அல்லது அவரது பணியாளர்களுக்கு அல்லது கட்சி பயனாளர்களின் பயன்பாட்டுக்கு ஒரு வாகனம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேல குறிப்பிட்ட வாகனங்களுக்கு வந்து அனுமதி தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் வழங்கப்படுகிறது. ஸோ அனுமதி இல்லாத வாகனங்களை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்து வருவதற்கு, வாக்குச்சாவடியிலிருந்து அழைத்து செல்வதற்கு வேட்பாளர் அல்லது அவரது முகவர் வாகனத்தை வாடகைக்கு எடுப்பதற்கு அல்லது வழங்குவதற்கு அல்லது பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு வேட்பாளருக்கும் அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எலெக்ஷன் போடுறதுக்கு வந்து எந்த ஒரு தனிநபரையும் நீங்கள் அழைத்து செல்றதுக்கு ஹோம் வெஹிக்கிள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கவுங்க வெஹிக்கிளில் வந்து தான் வந்து நீங்கள் வந்து ஓட்டு போடணும். அதுக்கப்புறம் வந்து மொத்தமாக ஒரு வாகனத்தை வந்து வாடகைக்கு எடுத்து மொத்தமாக போய் ஓட்டு போடுவாங்க, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. செப்பரேட்டாக தான் போய் நீங்கள் வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து 1951ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் 133ஆம் பிரிவின் கீழ் தண்டிக்கப்பட வேண்டிய முறைகேடான செயலாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பிக்னிக் போகிற மாதிரி ஒரு பஸ்ஸை பிடிச்சி போய் ஓட்டு போட்டோம், இல்லை ஒரு டாடா சுமோவை பிடிச்சி போய் ஓட்டு போட்டோம், அந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே இண்டிவிஜுவலாக போய் தான் வந்து ஓட்டு போடணும், கும்பலாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 நபர்களை மட்டுமே கொண்ட வேட்பாளரின் அரசியல் கட்சிகளின் தற்காலிக பிரச்சார அலுவலகம் வாக்குச்சாவடியிலிருந்து 200 மீட்டர் தொலைவிற்கு வெளியே அமைக்கப்படலாம். தேவையானத கூட்டத்தை அவர்கள் அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நீங்க வந்து ஓட் போட போகும்போது வந்து ஒரு 2 பேர் வந்து அவங்கவுங்க அரசியல் சார்பாக வந்து உட்கார்ந்துருப்பாங்க. தற்காலிக வாக்குச்சாவடி மாதிரி அவங்க வந்து அவங்க ஸ்லிப்லாம் வழங்கிட்டு இருப்பாங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது 200 மீட்டர் தொலைவுக்கு அப்புறம் தான் இருக்கணும், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய பூத் எங்கே இருக்கோ அதுலேருந்து 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் அதை அமைச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து தேர்தல் விதிமுறைக்கான 9 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 9 விதிமுறையுமே இன்று மாலை 6 மணிக்கு அப்புறம் செயல்பட உள்ளது. இதில் வந்து யாராவது கண்டிப்பாக ஏதாவது மீறினாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இன்னைக்கான அப்டேட். எல்லாருமே வந்து வாக்களிக்கவும் மறந்துடாதீங்க, ஓட் கண்டிப்பாக போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.